அவர்களே, மீண்டுமாய் இந்த நாளில ஒரு ஆண்டோடைய வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். அது என்னவென்றால், ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அதுல 2வது பாட்டு, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயம் வரும். ஆமீன். ஹalleluya. அன்பானவர்களே, நம்ம வாழ்க்கையில சில நேரங்களில எல்லாமே தாமதமா நடக்குது. ஜெபத்துக்கு பதில் தாமதம், ஆசீர்வாதத்துக்கு தாமதம், வாக்குத்தத்தம் பெற்றுக்கொண்டோம். ஆனா அதுவும் நம்முடைய வாழ்க்கையில தாமதம். அப்போ நம்ம உள்ளத்துல ஒரு கேள்வி இருக்கிறது. ஏசப்பா, ஏன் இவ்வளவு டிலே பண்றீங்க? ஆனா உண்மை என்ன தெரியுங்களா? தாமதம் என்பது தேவன் வேலை செய்யும் நேரம். ஆமீன். ஹalleluya. இந்த தாமதமான நேரத்துல 2 காரியம் நம்ம வாழ்க்கையில நடக்குது. அது என்னன்னா, தேவன் அமைதியாக நமக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அந்த நேரத்துல தான் சாத்தான் என்ன பண்றான்? நம்முடைய பொறுமைய சோதிக்க வரான். பிரியமானவர்களே, அதனால்தான் அந்த நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான நேரம். நமக்கு தாமதமாகிற இந்த நேரத்துல சத்துரு நம்முடைய வாழ்க்கையில சோதிக்க வருவான். ஆகையால இந்த நேரத்துல நீங்களும் நானும் ரொம்ப ரொம்ப பொறுமையோடு காத்திருக்கணும். ஆமீன். அல்லேலூயா. இதற்கு உதாரணமா நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா, தாவீதுடைய வாழ்க்கையில தேவன் அவரை ராஜாவாக அபிஷேகம் செய்தார் சாமுவேல் மூலமா. ஆனா உடனே அவர் ராஜாவாகவே இல்லை. ஆனா காலங்கள் கடந்தது, தாவீது அதற்காக காத்திருந்தார். ஆனா காத்திருக்கிற நேரத்துல அவருக்கு ஒரு சில சோதனைகளை அவர் மேற்கொள்ள வேண்டியது இருந்தது. துன்பம் வந்தது. சவுல் அவரை துரத்தினாரு. பல வருடங்களா அவர் வனாந்தரம் அப்படி இப்படின்னு அலைந்து திரிந்தாரு. ஆனா அந்த பாதையில கர்த்தரை உயர்த்தி கொண்டே மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தாரு. நிறைய சங்கீதங்களை அந்த நாட்கள்ல அவர் மிகவும் தேவனை அந்த வனாந்தரத்துல துதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தினார். ஒரு நாள் சவுலை கொல்ல வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் தாவீது என்ன செய்தார் தெரியுங்களா? இது என் நேரம் இல்ல, தேவன் தேவன் தரும் நேரம் வரும் என்று சொல்லி அவர் காத்திருந்தார். முடிவு என்ன தெரியுங்களா? சவுல் அழிந்தான். தேவன் தாவீதை ராஜாவாக மாற்றினார். அல்லேலூயா. அது போலதான் காத்திருக்காம போனவர்களுடைய வாழ்க்கையிலயும் சில காரியங்கள் நடந்தது. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் யாருன்னா மோசே. தேவன் ஒரு பெரிய திட்டத்தை மோசே மூலமா செய்ய திட்டம் வைத்திருந்தார். அதனால்தான் இஸ்ரவேலை விடுவிக்கும்படி மோசேயை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஆனா ஆரம்பத்துல மோசே அவசரப்பட்டாரு. எகிப்தியன் என்ன பண்ணாரு? ஆண்டவர் தன் கையின் மூலமா எகிப்தியனுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்க போகிறார் என்பதை மோசே அறிந்திருந்தார். ஆனா அவசரப்பட்டு எகிப்தியனை என்ன பண்ணிட்டாரு? கொன்று போட்டார். நான் இப்போதே என்ன செய்கிறேன் என்ற அந்த மனப்பக்குவத்தை அவர் இழந்து போனாரு. ஆனா பாருங்க, அதன் முடிவு என்ன தெரியுங்களா? 40 வருடம் வனாந்திரம், கர்த்தரை தேட முடியாத ஒரு சூழ்நிலை. ஆமாங்க, இன்று நம்ம வாழ்க்கையிலையும் அதே காரியங்கள் தான் நடந்து கொண்டிருக்கிறது. காத்திருக்கிற தாமதமாகிற இந்த சூழ்நிலையில நமக்கு பல காரியங்கள் தாமதமாக வந்திருக்கலாம், பதில் வராம கூட இருக்கலாம். ஆனா தேவ பிள்ளையே, தேவன் வேலை செய்கிறார், நின்று விடவில்லை என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ளணும். அவர் நமக்கு பின்னால ஏதோ ஒரு காரியத்தை நமக்காக மகிமையாய் செய்ய விரும்புகிறார். சாத்தான் மட்டும் என்ன சொல்லுவான்? இது உனக்கு நடக்காது, இது விட்டுவிடு, நீயே செய்யி அப்படின்னு நம்மளை தன்னிச்சையாகவே செயல்பட வச்சு அவனுடைய காரியத்தை செயல்படுத்த பார்ப்பான். ஆனா தேவன் சொல்லிருக்கிறாரு, காத்திரு, தாமதமானாலும் அதற்கு காத்திரு என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். ஆகையால் தான் தாவீது போல நீங்க காத்திருந்தா சிங்காசனம், மோசே போல அவசரப்பட்டா வனாந்தரம். தீர்மானம் உங்க கையில தான். காத்திருக்கிறோமா இல்ல அவசரப்படுறோமா? இந்த நேரத்துல, தாமதமாகிற இந்த நேரத்துல சோர்ந்து போகாம, மனம் உடைந்தவர்களாய் மாறாம, மறுபடியும் கர்த்தருக்குள்ள நம்ம பலன் அடைந்து ஆண்டவர் சொல்ற அந்த காத்திருக்கிற இந்த தாமதமாகிற இந்த நேரத்துல அவருடைய சமூகத்தையே நம்ம சார்ந்திருப்போம். எந்த ஒரு காரியத்தையும் நாம் துரிதமாய் முடிவெடுக்காமல் பரிசுத்த ஆவியினுடைய துணையோடு நாம் செயல்படுவோம். ஆகையால தாமதமாகி கொண்டிருக்கிற இந்த நேரத்துல ஆண்டவர் நமக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். பரலோகம் நமக்காக ஒரு காரியத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. அதை தடை செய்யும்படியே பிசாசு சோதிக்க வருவான். அதற்கு நீங்கள் எல்லோரும்
விழிப்பாய் இருந்து நீடிய பொறுமையாய் இருந்து அவசரப்படாமல் தேவ சமூகத்துல காத்திருந்து கத்தரை சார்ந்து கொள்ளுங்க. ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீருற்றுக்களையும் அண்ட சராசரங்களையும் படைத்த எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, தாமதமாகிற இந்த நேரத்துல நாங்க ரொம்ப பலவீனமா இருக்கிறோம் ஆண்டவரே. சில நேரத்துல பொறுமைகளை இழக்கிறோம். சில நேரத்துல இந்த காரியத்தை செஞ்சிடலாமா அப்படின்ற எண்ணம் தோணுகுது ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே, நீ சொன்ன அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயம் வரும்ன்ற வார்த்தையை இப்பொழுது நாங்க ஆண்டவரே மீண்டுமாய் நினைவு கூர்ந்து உம்மை நம்புகிறோம் ஆண்டவரே. இசப்பா, நீடிய பொறுமையை எங்களுக்கு தாருங்க. காத்திருக்கிற இந்த ஆவியை, உடைய பரிசுத்த ஆவியை எங்களுக்கு தந்து எங்களை நடத்தும். இந்த சோதனைகள், இந்த நாட்கள்ல வருகிற காரியங்களை ஜெயிக்கிற அந்த அபிஷேகத்தை எங்க மேல ஊற்றிடுங்கப்பா. நாங்க அவசரப்படாம உம்முடைய நேரத்துக்காக ஆண்டவரை காத்திருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்கள் தாமதங்களை நீ ஜெயமாக மாற்றி கொடுக்க போறீங்க, உயர்வாக மாற்றி கொடுக்க போறீங்க, செழிப்பாக மாற்றி கொடுக்க போறீங்க என்ற விசுவாசத்தோட நாங்க நீடிய பொறுமையா இருந்து ஆண்டவரை இவையெல்லாம் பெற்றுக்கொள்ள இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். God bless you.